ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரம்யா சமையல். இன்றைக்கி செம்ம டேஸ்டியான மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலாம், என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம் வாங்க. 150 கிராம் வெங்காயத்தை இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனால் தீஞ்சு போகாமல் பார்த்துக்கோங்க, தீஞ்சிட்டா கசப்பு வந்துடும். 1 கிலோ ஜீரக சம்பா அரிசியை கழுவி ஊற வச்சிடலாம். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். ஒரு கனமான பிரியாணி தாளிக்கிற பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 200 ml எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ஆனியன் ஃப்ரை பண்ணேன் இல்லைங்களா, அந்த ஆயிலே யூஸ் பண்ணியிருக்கேன். 12லேருந்து 15 லவங்கம், 4 பீஸ் பட்டை, 2 அன்னாசிப்பூ எடுத்துக்கலாம். இதை எண்ணெயில் ஆட் பண்ணிடலாம். 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். 450 கிராம் வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட கலர் இந்த மாதிரி லைட் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறதுனால நல்ல ஒரு கலர் வரும். 1/2 கப் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சும் பூண்டும் ஈக்குவலாக எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதில் 1/2 கப் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 200 ml அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 400 கிராம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் குக் பண்ணலாம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இந்த பக்கம் 1 கிலோ அரிசி வேகிற அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 4 லவங்கம், 2 பட்டை, 1 அன்னாசிப்பூ ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரிசி போட்ட அப்புறமா உப்பு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். இதில் அந்த அளவுக்கு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பட்டை, லவங்கம், அன்னாசிப்பூ எல்லாம் போடுறதுனால ரைஸ்க்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அது. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மட்டன் ஆட் பண்ணிடலாம். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோலேருந்து 1.5 கிலோ வரைக்கும் மட்டன் ஆட் பண்ணலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இங்கே 1.25 கிலோ மட்டன் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் ஆட் பண்ணுங்கள், அதிகமாக வேண்டாம். நாம் அந்த ரைஸ்லேயும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டும் சேரும்போது கரெக்டாக இருக்கும். ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். பிரியாணிக்காக மட்டன் வாங்க போகும்போது கடையில் இந்த மாதிரி ஆட்டுது கொழுப்பு கிடைக்கும். ஒரு 4-5 பீஸ் அது வாங்கிக்கோங்க. அது பிரியாணியில் ஆட் பண்ணும்போது அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணலாம். அதே சமயம் இங்கே தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம அரிசியை ஆட் பண்ணிடலாம். அரிசி வெந்த உடனே வடிக்கிறதுக்கு கீழே ஒரு பாத்திரம் வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு corriander வச்சிடலாம். ஸோ தட் நம்ம வடிக்கும் போது அந்த தண்ணி கலெக்ட் ஆகிடும். இதில் நம்ம ஊற வச்சுருந்த ஜீரக சம்பா அரிசியை ஆட் பண்ணிடலாம். அரிசியை ஆட் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கணும். உப்பு அதிகமாகவும் இருக்க தேவையில்லை, கம்மியாகவும் இருக்க தேவையில்லை. அரிசி ஆட் பண்ண அப்புறமா எங்கேயும் போகாதீங்க, பக்கத்துலேயே நின்று கரெக்டாக வடிச்சிடுங்க. ஒரு 50 to 60% குக் ஆனால் போதும் ரைஸு. அரிசி போட்ட அப்புறமா தண்ணி கொதிக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 நிமிஷத்துலேயே அரிசி வெந்துடும். ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அரிசி வெந்துடுச்சு. அரிசியை இப்படி கையில் எடுத்து நம்ம மேஷ் பண்ணி பார்த்தோன்னா அது உடையணும். அதே சமயம் உள்ள ஒயிட் கலரில் ஸ்டிஃபாக இருக்கும். அதுதான் கரெக்டான பதம். இப்போது இதை வடிச்சிடலாம். இதை வடிக்கும் போது அதை தண்ணி கலெக்ட் பண்ணுறதுக்காக கீழே இட்லி குண்டா வச்சுருக்கேன். அதை தம் போடும்போது நம்ம மேலே வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நாம் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கும்போது இந்த மட்டனும் 10 நிமிஷமாக குக் ஆகிட்டுருக்கு. இப்போது நம்ம இதில் சால்ட் செக் பண்ணிக்கலாம். சால்ட் கரெக்டாக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே நம்ம வடித்து வச்சுருக்கிற ரைஸை போட்டு தம் போட்டுடலாம். இப்போது கேஸ் ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிடுங்க. நான் ரைஸும் மசாலாவும் 2-3 லேயராக பண்ணாமல் ஒரே லேயராக பண்ணி குக் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் 1லேருந்து 1.5 கிலோ வரைக்கும் நம்ம பிரியாணி பண்ணும்போது இந்த மாதிரி சிங்கிள் லேயரில் பண்ணலாம், கரெக்டாக வரும். ரைஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே 1 டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம்.
அடுத்ததாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணிக்கு. இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் இப்படியும் ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்துட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது பிரியாணிக்கு தம் போட்டுடலாம். அதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணாத ஒரு தோசைக்கல் எடுத்துக்கோங்க, அதை கேஸ் மேலே வச்சுடுங்க. அதுக்கு மேலே இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சிடலாம். இப்படி மேலே வெயிட் வைக்கிறதுனால அது வந்து ஸ்டீமை உள்ளவே ஹோல்ட் பண்ணும். இப்போது தீயை ஃபுல்லாக ஹையாக வச்சுருங்க. இந்த பிரியாணி குண்டான்லேருந்து ஸ்டீம் வர ஆரம்பிக்கும், அது வரைக்கும் தீ ஹையில் இருக்கட்டும். இங்கே பாருங்கள், ஸ்டீம் நல்லா வெளியில் வருது. இப்போது தீ மீடியமாக வச்சு இன்னும் ஒரு 20 நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் குக் பண்ணலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது தீயை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு 25 நிமிஷம் சிம்லேயே குக் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுறதுனால மீட்டில் நல்லா அந்த மசாலா உரைச்சி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். ரைஸ் ப்ராப்பராக வெந்திருக்கு, கரெக்டாக இருக்குது. இப்போ இதை மிக்ஸ் பண்ணலாம். சைடில் இருந்து அப்படியே மெதுவாக எடுங்க, இல்லைன்னா சாதம்லாம் உடஞ்சிரும். மட்டன் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். மட்டன் சூப்பராக குக் ஆகிருக்கு. இப்போது மட்டனை டேஸ்ட் பார்க்குறேன். மட்டன் அவ்வளோ சூப்பராக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது. நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் மசாலாவில் குக் ஆனதுனால அவ்வளோ நல்லா மசாலா எல்லாம் அதில் உரைச்சி சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு மட்டன் பீஸ் அப்படியே அடியிலேருந்து எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் வெந்தில்லைன்னா இன்னும் கொஞ்ச நேரம் வந்து தம் வைங்க அதே மெத்தடில். அப்போ மட்டன் நல்லா குக் ஆகிடும். ரைஸை பொறுமையாக உடச்சிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது பிரியாணியை சர்வ் பண்ணிடலாம். உண்மையிலேயே மட்டன் பிரியாணி செம்மையாக இருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.